வெல்கம் டு பிரேமாவதி சுகுமாரன் அஃபிஷியல். இன்றைக்கிங்க ஒரு ட்ராவல் விலாக் மாதிரி தாங்க வீடியோ எடுத்திருக்கேன். நாங்கள் வந்து கணக்கம்பட்டி சுவாமி அவங்க ஐயா கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பழனி கிளம்பிட்டுருந்தோம். வீட்டிலேருந்து கிளம்புறப்பே கொஞ்சம் ரொம்ப டைம் ஆகி தான் கிளம்புனோம். அப்புறம் அவங்க வீட்டில் எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் கொஞ்சம் ரொட்டீன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புற கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அப்புறம் கிளம்பி மத்தியானத்துக்கு மேலே தான் கிளம்புனோம். கிளம்பி போகிறப்ப அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். போகிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாம் தென்னந்தோப்பு அந்த மாதிரி ரொம்ப க்ரீனரியாக இருந்துச்சு. சென்னிமலை வழியா தான் போனோம். சென்னிமலை, அவல்பூந்தரை இதெல்லாம் ஏரியா வந்து சும்மா சூப்பராக இருக்குது. அவ்வளோ க்ரீனரியாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இடம்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது. சென்னிமலை போகிற ரூட்டெல்லாம் ஃபுல்லுமே ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது. அப்படி போகும்போது தான் ரொம்ப க்ரீனரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ கொஞ்சம் அங்கேருந்து எடுத்தேன். பாருங்க, அப்படியே வீடியோ பாருங்க. இடையிலலாம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் நிறுத்தி சாப்பிட்டுட்டு போனோம். ஆனால் அதெல்லாம் நான் எடுக்கல. டக்குன்னு கீழே பசங்கள்லாம் மட்டும் போய் சாப்பிட்டு வந்தாங்க. நான் எடுக்கல. பார்த்திங்கன்னா வீடு எல்லாமே பார்த்தா வெளியெல்லாம் வாசலெல்லாம் பெரிய பெரிய வாசல். இப்போ இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எங்கே வாசல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் வீடுகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஓட்டு வீடாக இருந்தாலும் ரொம்ப ஹைஜீனிக்காக. வெளியெல்லாம் பார்த்தா பெரிய பெரிய வாசல். இந்த மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்கெல்லாம் இடம் வந்து அவ்வளோ சௌகரியமாக பெரிய வாசலாக இருக்குது. மெயினாக சரௌண்டிங் வந்து ரொம்ப ஹைஜீனாக இருக்குது. அவ்வளோ நல்லா இருக்குது. நம்ம ஊர்லேருந்து போகிறதுக்குங்க 3 ஹவர்ஸ் வந்துடுது. 3 ஹவர்ஸ் 3½ ஹவர்ஸ் வந்துடுது. பௌர்ணமி அன்னைக்கு தான் போனோம். பௌர்ணமி வந்து அந்த அன்னைக்கு ஆரம்பிக்குது. சாயந்தரமாக தான் பௌர்ணமி ஆரம்பிக்குது. அதனால் கொஞ்சமாக தான் பௌர்ணமி நிலா வந்து கொஞ்சமாக தான் தெரியுது. அந்தளவுக்கு வரல. அடுத்த நாள் தான் ஃபுல் டே பௌர்ணமி வந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் இருக்குது. முன்னத்து நாள் வந்து பௌர்ணமி வந்து ஆரம்பிக்குது. 4:45க்கு என்னமோ பௌர்ணமி ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கிற அன்னைக்கு தான் போனோம். பௌர்ணமிக்கெல்லாம் பயங்கர விசேஷம். கோயில் விடிய விடிய கோயில்ல அவ்வளோ கூட்டங்க. பஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது பஸ் எல்லாம். அவ்வளோ கூட்டம். கோயிலே அவ்வளோ ஜனங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. சாமி வந்து ஐயாவை வந்து பார்க்கறக்கு அவ்வளோ வரிசை நிற்கிது. அவரு அவரு அவரோட பீடம் அங்கே இருக்குது. அது வந்து க்யூ வந்து பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் பயங்கர விசேஷம் போல். அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்குது. எப்போ போனாலும் வாங்க சாப்பிடலாம், சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது கேட்குறதே நமக்கு ஒரு மாதிரி அவ்வளோ நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம வீட்டில் நம்ம போய் யாராவது கேட்டால் சாப்பிட்டியா, சாப்பிடுவா அப்படின்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ நல்லா இருக்குது. அப்புறம் அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோ எப்போ போனாலும் நம்ம சாப்பிட்ற மாதிரி ஒரு கூட்டம் இல்லை. எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் சமாளித்து அத்தனை பெரிய பெரிய ட்ரம்ஸில் சாப்பாடு, தண்ணி, ஊறுகாய். ஐயோ! செமையா சூப்பராக இருந்துச்சு எல்லாம். ஐயாவோட ஃபோட்டோலாம் வச்சுருந்தாங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. அப்புறம் அவரோட லைட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பராக வந்து சாமி ஐயாவோட ஃபோட்டோலாம் லைட்டிங்ஸில் அவர் ஒரு பாறாங்கல்ல உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு வீடியோ அந்த லைட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து உட்காந்து வாக்கு சொல்கிற இடம் போல். மர பீடம் மாதிரி இருக்குது. அங்கே வந்து எல்லோரும் வந்து இந்த பீடம் தொட்டு சாமி கும்பிட்டு பூவெலாம் வாங்கினா அங்கே சாமிக்கு வச்சுட்டு சாமி கும்பிட்ற ஒரு பீடம் வந்து அதில் சாமி அவர் வந்து உட்காந்து அருள் வாக்கு சொன்ன இடம். அவ்வளோ கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக சூப்பராக இருக்குது. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா கும்மியெல்லாம் அடித்து அவ்வளோ நல்லா இருந்தது. கும்மியெல்லாம் அடிக்கிறாங்க. அவ்வளோ ஐயாவோட இந்த பெருமையெல்லாம் சொல்லி அவ்வளோ நேரம் கும்மி அடிக்கிறாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நைட்டு பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு இவ்வளோ ஜேன்னு கூட்டம். அப்படி இருக்குது கூட்டம். அவ்வளோ நல்லா கும்மியெல்லாம் அடித்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்தது. இப்போ ரொம்ப பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது.
உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. கனக்கம்பட்டி சுவாமிகள் ஐயா. எல்லாரும் பச்சை கலரே தான் மெயினாக கட்டியிருக்காங்க. பச்சை கலர் ட்ரெஸ் மாதிரி கட்டியிருக்கிறாங்க. அப்புறம் பக்கத்துலேயே வந்து வள்ளி பவன் கொஞ்சம் ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸில் வள்ளி பவன் ரெஸ்டாரண்ட்டுன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே சாப்பிட்ற மாதிரி அங்கே அன்னதானம் சாப்பிட்டுக்கலாம். அங்கேயும் சாப்பிட்டுட்டு இல்லை போகிறப்போ நமக்கு டைம் ஆயிரும் அப்படின்னா போகிறப்பவே கூட இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு நம்ம கிராஸ் பண்ணி கோயிலுக்கு போகலாம். இல்லையா போயிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம அங்கேயே சாப்பிட்றோம் இல்லைங்க, அதனால் சாப்பிட முடியாது. ஆனால் போகிறப்ப வேணால் சாப்பிட்டுட்டு போகலாம், ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு சொன்னால். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். என் வீட்டில் இரவு அங்கே இரவா இல்லை பகலா எனக்கும் மயக்கம். இந்த ட்ராவல் vlog இதோட முடியுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.